அன்பான நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து நான் பதிவிடுவதற்கு எனக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய ஊக்கம்தான் என்னுடைய ஆக்கமாக இருக்க முடியும். எது அமுதம், எது விஷம்? அன்பான நெஞ்சங்களே, அமுதம் எது, விஷம் எது? இரண்டும் நேர் எதிரடையானது இல்லையா? ஆம். இரவு பகல், நன்மை தீமை, உண்மை பொய், அன்பு பகை என பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நேர் எதிரடியானது எங்கிருந்து வந்தது? ஒன்றிலிருந்தே. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டே வந்தது. புரியவில்லையா? இரவு வந்தால் பகல் போய்விடும், பகல் வந்தால் இரவு மறையும். நன்மை செய்தால் தீமை அழியும், தீமையெனில் நன்மை ஒழியும். பொய் சொன்னால் உண்மை சாகும், உண்மை பேசினால் பொய்யும் மெய்யாகும். அன்பு இருந்தால் உலகமே பகையழிக்கும், பகை கொண்டால் உலகம் அழியும். அனைத்தும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது தானே. அதைத்தான் சொன்னது இந்து சமயம், அதைத்தான் சொன்னது இந்து புராணம், அதைத்தான் சொன்னது நம்முடைய இந்து கலாச்சாரம். தேவ அசுர யுத்தம் தொடர்ந்து நடந்தது. அசுரர்கள் வென்றே வந்தார்கள், தேவர்கள் அழிந்தே வந்தார்கள். என்ன செய்வது? நமக்கு இப்படித்தான் அழிவா? இந்திரன் பார்த்தான், இறைவனை நாடினான், தவம் வேண்டினான், மனம் ஒன்றினான், யாகம் செய்தான், யோக நிஷ்டையில் அமர்ந்தான். பிரம்மன் தோன்றினான். என்ன வேண்டும் இந்திரா? வரம் வேண்டினான் இந்திரன். எப்போதும், எங்கேயும், யாராலும், எதனாலும் நாங்கள் இறக்கக்கூடாது, என்றும் வாழ வரம் வேண்டும். இந்திரனே, அது என்னால் தர முடியாது. பிறந்த யாரும் இறந்தே ஆக வேண்டும். அது வேத விதி, அது சாஸ்திர சட்டம், அது இயற்கையின் நியதி. வழி சொல்லுகிறேன் செய். பார்க்கடலை கடையுங்கள், அமுதம் வரும். அமுதை யார் பருகுகிறார்களோ அவர்களுக்கு என்றும் அழிவில்லை, சிரஞ்சீவியாய் வாழலாம். பிரம்மன் சொன்னான். அசுரர்கள் பருகினால் இந்திரன் கேட்டான், அவர்களுக்கும் அழிவில்லை. இந்திரன் வேண்டினான், பிரம்ம தெய்வமே, பார்க்கடலை எப்படி கடைவது? அதையும் நானே சொல்ல வேண்டுமா? அனைத்தையும் படைக்கும் குருவாக இருப்பதும் முதல்வனாக இருப்பதும் தாங்கள் தானே. தங்களை விட்டால் வழிகாட்டுவது யார்? பிரம்மன் சொன்னார், மந்தார மலையை மத்தாக பயன்படுத்து, வாசுகி பாம்பை கயிறாக பிடி, கடலுக்குள் செலுத்தி கடைந்து எடு, அமுதம் வரும். ஐயனே, ஒருபுறம் நாங்கள், மறுபுறம் என்ன செய்ய? எனக்கென்ன தெரியும்? நானா கடைய முடியும்? நீயே யோசித்துக்கொள் என சொல்லிவிட்டு போனான் பிரம்மன். தேவர்களோடு கலந்து பேசினான் இந்திரன். மகாவிஷ்ணுவிடம் மன்றாடினார். மார்க்கம் சொன்னார் மகாவிஷ்ணு. அசுரர்களை அழைத்துக்கொள், ஒருபுறம் நீங்கள், மறுபுறம் அசுரர்கள். சரி என்றான் இந்திரன். சந்தேகம் வந்தது, நின்றான். என்ன என்றார் திருமால். அசுரர்களும் பங்கு கேட்பார்களே, தந்திரம் செய்யலாம் போ என்றார் திருமால். அசுரர்களிடம் பேச்சு நடந்தது, பலகட்ட பேச்சுவார்த்தை. அமுதம் வந்தபின் பருகுவோம் என்றனர் அனைவரும் ஆனந்தமாய். கடலில் மலை கம்பீரமாய், கயிறாக வாசுகி, பாம்பின் வால்புறம் தேவர்கள், வாய்ப்புறம் அசுரர்கள். தயிர் கடைவது போல் உடலை இழுத்தார்கள். சில இழுப்புகளுக்குள்ளே மலை கடலில் இறங்கியது. ஐயகோ, என்ன இது? தேவர்கள் அலற, அட போங்கையா, இது சரிவராது. எங்கள் நேரம் வீணானது. நாங்கள் இந்த நேரத்தில் சுகபோக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்போம் என அசுரர்கள். தேவர்கள் அங்கேயே தவம் இருந்தார்கள். திருமாலை நோக்கி. திருமால் தோன்ற, கடலில் மலை இறங்குகிறதே, காப்பாற்றுங்கள், எங்கள் முயற்சிக்கு துணை புரியுங்கள் என கேட்டார்கள் தேவர்கள். முயற்சிக்கு என்றும் துணை இருக்கும் தெய்வம் திருமால் கூர்ம அவதாரமாக ஆமை வடிவமெடுத்து மலையை தன் முதுகிலே தாங்கினார். அசுரர்களை தேவர்கள் அழைத்தார்கள். மது மாது மயக்கத்தில் மனம் போனபடி கிடந்த அசுரர்கள் மீண்டும் வாசுகியின் வாய்ப்பக்கம் பிடிக்க, வாளை பிடித்த தேவர்களும் சேர்ந்து கடைய ஆரம்பித்தார்கள். தயிர் கடைந்தால் உடனே வெண்ணெய் வருகிறதா? எவ்வளவு நேரம் கடைவார்கள்? கடைந்து கொண்டே இருந்தால் தான் வெண்ணெய் வரும். நுரை போல் படரும், வாசனை வரும், வெடித்து சிதறும், படலம் போல் படரும். பக்குவம் வந்தால் வெண்ணெய் உருண்டு திரளும். அதேபோல் பார்க்கடலை கடைய கடைய ஒவ்வொன்றாய் வந்தது. வந்ததும் பார்க்கடலை கடைந்ததும் பக்குவமாய் நமக்கு சொன்னதும் என்ன தெரியுமா? தெரிந்ததுதான். ஆனால் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனதினால் அறிந்தும் அறியாமல் போனது நமது தவறு. அதனால் அமுதத்திற்கும் விஷத்திற்கும் ஆரம்பம் இங்கே. அதனால் நமக்கு வருவதென்ன இங்கே என இருந்து விட்டோம். என்ன வந்தது? இந்து மதம் நமக்கென்ன சொன்னது? அடுத்த தலைப்பிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.